ஆன்லைனில் ஷாப் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டு. நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் இது மித்துக்கு வந்து தீபாவளிக்கு வாங்கியிருந்தேன். பட் தீபாவளிக்கு முன்னாடியே ரிசீவ் ஆகும்னு அதில் மென்ஷன் பண்ணியே போட்டிருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் எனக்கு தீபாவளி முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறமா தான் எனக்கு மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ்ஸே வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. பட் மெட்டீரியல் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதோடைய ரிவ்யூஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு வாங்க. இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் ரிவ்யூஸே இல்லாட்டி பரவாயில்ல, அந்த ப்ராடக்டை விட்டுருங்க, இல்லை கார்ட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைஸ் வந்து பெருசாகவே வாங்கிக்கோங்க. எனக்கு எப்போவுமே எனக்காக இருந்தாலும் சரி, மித்துக்காக இருந்தாலும் சரி, விச்சுக்காக இருந்தாலும் சரி, எம்னா எல் போடுவேன், எக்ஸ்எல் போடுவேன். பெருசாக இருந்தால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் அது திருப்பியும் ரிட்டன் போட்டு அடுத்த சைஸ் வாங்குறது ரொம்ப. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் வைஸ் வந்து ஜஸ்ட்டு 400 ருபீஸ், 400 டெலிவரி சார்ஜோடு சேர்த்து எனக்கு 411 ருபீஸ் வந்தது. ஆனால் எனக்கு வந்து நான் அதில் எப்படி ரிவ்யூஸில் எப்படி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வர்த் ஃபார் த மணி. நம்ம கொடுத்த காசுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டாப்பு கீழே அந்த மிடி ஒரு பாவாடை செட்டு மாதிரி இது.